வினைகளை தீர்க்கும் வேங்கடவனின் தரிசனம். திருமலை வையாவூர். அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வான்வழியே வந்தபோது இத்தலத்தினால் கவரப்பட்டார். சஞ்சீவி மலையை சற்றே கீழே வைத்துவிட்டு கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். பிறகு அங்கிருந்து புறப்பட முற்பட்ட போது அனுமனால் சஞ்சீவி மலையை தூக்க முடியவில்லை. ஏதோ ஒரு சக்தி அவரை நகரவிடாது தடுத்தது. ஐயனே, நான் என்ன செய்ய என்று நெஞ்சுருகி ராமரை பிரார்த்தித்தார். அங்கே புன்னகையுடன் வெங்கடேச பெருமாள் காட்சியளித்தார். இன்றும் நம் பொருட்டு அலர்மேல் மங்கியோடு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்னும் திருநாமத்தோடு இறைவன் சேவை சாதிக்கிறார். இத்தலம் சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டு மதுராந்தகம் இடையே ஜிஎஸ்டி சாலையின் உட்பகுதியில் படாளம் கூட்டு ரோட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கருங்குளம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி கரையோரம் உள்ள தென் திருப்பதிகளுள் ஒன்றாக கருங்குளம் வெங்கடாஜலபதி கோவில் விளங்குகிறது. மூலவர் வெங்கடாஜலபதி தனித்தன்மை வாய்ந்தவர். அழகான பெருமாள் இங்கு உருவமற்றவராக சந்தனக்கட்டையில் அருவமாக அமர்ந்து ஆட்சி செய்கிறார். இத்தலத்தை பொறுத்தவரையில் மலை அடிவாரத்தில் உள்ள மார்த்தாண்டேஸ்வரரை வணங்கிவிட்டுதான் வெங்கடாஜலபதியை வணங்குகின்றனர். திருநெல்வேலி திருச்செந்தூர் பிரதான சாலையில் 15வது கிலோமீட்டரில் கருங்குளம் அமைந்துள்ளது. குணசீலம். திருச்சிக்கு அருகே குணசீலம் என்னும் தலத்தில் மூலவராகவே பிரசன்ன வெங்கடாஜலபதி அருள்கிறார். இங்கு சுவாமியை பிரதானம் என்பதால் தாயாருக்கு சன்னதி இல்லை. 1000 வருடங்களுக்கு முற்பட்ட கோயில் இது. உற்சவரின் திருநாமம் ஸ்ரீனிவாச பெருமாள். பொதுவாக கோவில்களில் விழாவின் போது மட்டுமே கருட சேவை சாதிப்பார்கள். ஆனால் இங்கு ஒவ்வொரு திருவோண நட்சத்திர தினத்தன்றும் கருட சேவை சாதிக்கப்படுகிறது. பக்தர்களின் மனக்குறையுடன் வரும் பக்தர்கள் மட்டுமல்லாது நீண்ட நாள் மனநோயாளிகளும் பூரண நிவர்த்தி பெற இத்தலத்திற்கு வந்து வழிபடுகின்றனர். திருச்சி சேலம் பாதையில் 24 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. கும்பகோணம். கும்பகோணம் குமரன் தெருவில் உள்ள திருக்குடந்தை திருப்பதி என்கிற ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி கோயில் 600 வருடங்கள் பழமையானது. இங்கு மூலவராக வெங்கடாஜலபதி அருள்கிறார். தனி சன்னதியில் பத்மாவதி தாயார், பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் மகாவிஷ்ணுவின் தசாவதர பெருமாள்களின் சன்னதிகள் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன. துறையூர். துறையூரை அடுத்த கொல்லிமலை பச்சைமலை தொடரில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் அமைந்துள்ளது. இந்த மலை கோயில் ராஜராஜ சோழன் பரம்பரையினரால் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறுகின்றனர். இங்கு பெருமாள் திருமண கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். அடிவாரத்திலிருந்து கோயிலுக்கு 1554 படிக்கட்டுகள் உள்ளன. வாகனங்கள் செல்லவும் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை திருப்பதி பெருமாள் தனக்கு செலுத்த வேண்டிய நேர்த்திக்கடன்களை இங்கேயே செலுத்தலாம் என்று பிரசன்னமாகி எழுந்தருளி சொன்னதாக தலவரலாறு கூறுகிறது. இத்தலம் திருச்சி துறையூருக்கு அருகே உள்ளது. சென்னை சைதாப்பேட்டை. மேற்கு சைதாப்பேட்டை மிக பழமையான பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் அமைந்துள்ளது. தாயார் மற்றும் பெருமாளின் திருமேனி பூமியிலிருந்து கிடைத்ததாக கூறுகிறார்கள். மேலும் விஜயநகர மன்னர்களிடம் பணியாற்றிய தேசாய் என்னும் பிரிவை சேர்ந்தவர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இது. வருடந்தோறும் தமிழ் வருட பிறப்பு அன்று பிரம்மோற்சவ விழா தொடங்கி 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. பிரார்த்தனைகள் நிறைவேற பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். தாயார் அலர்மேல் மங்கை என்னும் திருப்பெயரிலேயே அருள்கிறார். செண்பக மரம் தலவிருட்சம். சின்ன திருப்பதி. தலத்தின் பெயரே சின்ன திருப்பதிதான். தர்மபுரி மாவட்டம் ஓசூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் பாகலூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது. திருமலை திருப்பதியில் பெருமாள் மலை மீதும் தாயார் திருச்சானூர் தலத்திலும் அருள்பாலிக்கிறார்கள். ஆனால் இத்தலத்தில் மகாலட்சுமி பத்மாவதி தாயார்களோடு சேர்ந்து பெருமாள் சேவை சாதிக்கிறார். கரமுயர்த்தி அருள்பாலிக்கும் தோரணை பெருமாளுக்கு. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. மதுரை. அப்பன் திருப்பதி கோவில் என்றே இக்கோவிலை அழைப்பர். மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள். தாயார் அலர்மேல் மங்கை. சித்திரை திருவிழாவின் போது அழகர் கோவிலிலிருந்து புறப்படும் கள்ளழகர் இத்தல மண்டபத்தில் ஓரிரவு முழுவதும் தங்கி செல்வார். கருவறையில் ஸ்ரீனிவாச பெருமாள் தன் தேவியருடன் அருள்பாலிக்கிறார். மதுரையிலிருந்து அழகர் கோயிலுக்கு செல்லும் வழியில் அப்பன் திருப்பதி தலம் அமைந்துள்ளது. மோகனூர். காவிரிக்கரையில் அமைந்துள்ள அழகிய தலம் இது. கருவறையில் கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் வலதுபுறம் ஸ்ரீதேவி, இடதுபுறம் பூதேவியோடு நின்ற நிலையில் காட்சி தருகிறார். நவராத்திரியின் போது திருப்பதியில் ஒரு நாள் என்னும் உற்சவம் நடைபெறுகிறது. அன்று ஒரு நாள் மட்டும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நடக்கும் அனைத்து பூஜைகளும் இங்கும் நடக்கும். அர்த்தநாரீஸ்வரர் போல கிருஷ்ணனும் ருக்மணியும் இணைந்த அபூர்வ திருக்கோலத்தை இத்தலத்தில் தரிசிக்கலாம். இந்த அமைப்பை சம்மோகன கிருஷ்ணன் என்பார்கள். மோகனூர் என்னும் தலப்பெயர் இவரை வைத்துதான் வந்தது. புரட்டாசி சனிக்கிழமைகள் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருள்கிறார். நாமக்கல்லிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் மோகனூர் அமைந்துள்ளது.
சென்னை தரமணி ஏழுமலையான் கோயில் கொண்ட பல்வேறு தலங்களுள் ஒன்று சென்னை தரமணியில் உள்ளது. சென்னை வேளச்சேரியிலிருந்து திருவான்மியூர் செல்லும் பாதையில் பாரதி நகர் பேருந்து நிறுத்தத்திலிருந்தும் தரமணி பேருந்து நிலையத்திலிருந்தும் 2 கிலோமீட்டர் தொலைவில் ராஜாஜி தெருவில் அமைந்துள்ளது இக்கோயில். ராகவ பட்டாச்சாரியார் என்னும் வைணவ பெரியவர் திருப்பதி திருமலையிலும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்திலும் பல வருடங்களாக கைங்கரியம் புரிந்து வந்தார். வயதான காலத்தில் அவரால் திருப்பதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட ஏழுமலையானை தனது இருப்பிடத்திற்கே அழைத்து வர தீர்மானித்தார். உண்மையான பக்தனின் அழைப்பை வேங்கடவன் மறப்பானா? பெரியவரின் விருப்பப்படியே தரமணியில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் 1976ஆம் ஆண்டு உருவாகியது. ஆப்பூர் சிங்கப்பெருமாள் கோயிலிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில் ஆப்பூர் தலத்தில் மலை மீது வெங்கடேச பெருமாளின் கோயில் அமைந்துள்ளது. இந்த பெருமாளுக்கு பிரார்த்தனையாக புடவை செலுத்தப்படுவது வித்தியாசமான வழக்கமாக இருக்கிறது. திருமணமாகாதவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் உடனே திருமணம் நடந்து விடுகிறது. பௌர்ணமி என்று பல சித்தர்கள் சூட்சமமாக இந்த பெருமாளை வழிபடுவதாக கூறுகின்றனர். கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள இத்தலம் உலக புகழ்பெற்ற சிற்பக்கலைக்கு பிரசித்தி பெற்றது. கலை நுணுக்கங்கள் வாய்ந்த உயிரோவியங்கள் நிறைந்த தலம். 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இக்கோயிலிலேயே நேர்த்திக்கடன் செலுத்தலாம். இங்குள்ள சில கற்சிலைகளை தட்டினால் வெண்கல ஓசை ஒலிக்கும். பெருமாள் நின்ற கோலத்தில் வெங்கடாஜலபதியாக காட்சியளிக்கிறார். பத்மாவதி தாயாரும் அருள் பொழிகிறார். நெல்லையிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. பாதூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வலதுபுறமாக பாதூர் கிராமத்தில் உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க வைணவ பஞ்ச கிருஷ்ணாரண்ய புண்ணிய பூமியில் புனிதம் நிறைந்த மகோன்னதமான கருட நதி சேஷ நதிகளின் தென்புறத்தில் அமைந்துள்ளது பாதூர். இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலையும் பாதூர் கிராமத்தையும் ராஷ்டிரகூட மாமன்னனான 3வது கிருஷ்ணனால் கிபி 964ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சரபோஜிராவிற்கு தரிசனம் தந்த தன்னை நாடி வந்தவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கிழக்கு பார்த்த வண்ணம் அழகாய் காட்சி தருகிறார்.